ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி டெய்லர் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் கைடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குதிரை அப்படி சொல்லுவோம்ல, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கைடு. இதை வந்து புதுசாக தையல் வந்து பழகிறவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து சரியாக வராது, அந்த ஓரத்தையல் இடத்தையெல்லாம் சரியாக வராது. அவங்க இது போல் வந்து கைடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக வந்து அமையும், சூப்பராக வரும். ஓகேவா? இப்போது என்கிட்ட இருக்க சில வந்து கைடெல்லாம் பற்றிலாம் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் இது போல் வந்து கைடு வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரத்தையல் இடத்தையல் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மேபி வந்து சாதா கைட்லேயே தான் எல்லாமே வந்து தைச்சிருப்போம். வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு சாதா கைடு மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது போல் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாதா கைடில் தான் எல்லா ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓரத்தையல் இடத்தையல் க்ளோசிங் பண்ணுறது எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் இதில் தான் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு கைடு வந்து போட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். புதுசாக வந்து தைக்க தெரியாதவங்களுக்கு, தைக்க தெரிஞ்சவங்க எந்த கைடில் தைச்சாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது போல் வந்து தைக்க முடியாது. ஏன்னா தையல் இறங்கும், பைப்பிங் வரும், நிறைய வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்காக வந்து இருக்காது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற கைடு வந்து போட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கைடுனா இதை பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருப்பாங்களே, இதுதான் வந்து கைடுன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இதில் போடுறாங்களே, இதை வந்து கட்டிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சு, அதாவது ஒவ்வொரு இது பண்ண சொல்லி நம்ம இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு இந்த கைடை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டிச்சிங்கை வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க சில கைடை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓரத்தையல், அதாவது எஜ்ஜி தையல் அண்டு க்ளோஸ் பண்ணுறது, இது ரெண்டு தையலும் வந்து இந்த கைடில் வந்து நம்ம பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குல்ல, இந்த டவுன் வந்து இறங்கி இருக்குது பார்த்திங்களா, இந்த டவுன் இறங்கி எந்த சைடில் இருக்கோ இது வந்து ரைட் சைடு கைடு. லெஃப்ட் சைடு கைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து இறங்கியிருக்கும். இது பார்த்திங்களா, லெஃப்ட் சைடில் வந்து இறங்கியிருக்கு. ஓகேவா? இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா? இதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேக்கெட் அட்டாச்சிங் பண்ணலாம். அதாவது ரைட் சைடு கைடில் பேக்கெட் அட்டாச்சிங் பண்ணலாம், எஜ்ஜி தையல் போடலாம். எஜ்ஜி தையல் இந்த மாதிரி ஓரத்தையில் சொல்லுவாங்களா, அதான் எஜ்ஜி தையல் கரெக்டாக எஜ்ஜிலேயே பைப்பிங் பட்டியிலலாம் போடுறாங்களே, அது போல் வந்து அந்த தையல் வந்து போடலாம். ரொம்பவே நீட்னஸாக இருக்கும். அதாவது ஆடாது, அசையாது, இறங்காது, கரெக்டாக வந்து வரும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ண சொல்ல நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து லெஃப்ட் சைடு கைடு. இதுதான் வந்து லெஃப்ட் சைடு கைடு. இந்த கைடில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காலர் அட்டாச்சிங், கஃப் அட்டாச்சிங், அந்த பாட்டம் இதெல்லாம் வந்து தைக்க சொல்லுவோம். இந்த கைடை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு நீட்னஸாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஓரத்தையல், அதாவது எஜ்ஜி தையல், க்ளோசிங் தையல், இது ரெண்டு தையலுக்கும் வந்து நம்ம வந்து கைடு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில ஜிப்பு கைடெலாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்பு கைடு. இதை வந்து ஜிப்புக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க சொல்ல பைப்பிங் தைக்கணும் இல்லையா, இந்த நூல் வச்சு பைப்பிங் தைக்க சொல்ல ஒன் சைடாக வந்து தைக்க முடியாது. அதுக்காகண்டி நம்ம வந்து ஒன் சைடு கைடு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த எம்ப்ராய்டிங் பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தைக்க முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து கைடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வாட்டத்தில் வருதோ, லெஃப்ட் சைடில் வருதா ரைட் சைடில் வருதா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த கைடு விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே சேஃப்டி தான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப் அட்டாச்சிங்கும் பண்ணலாம், பைப்பிங் தைக்கலாம். எந்த சைடு வந்து அதாவது பைப்பிங்லாம் அந்த நூல் வச்சு தைக்கணும், நூல் வச்சு தைக்கிற பைப்பிங்லாம் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். சாதா கைடில் வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைடு பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்புக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பேண்ட் ஜிப்பு பட்டையாக வருதுல, அந்த ஜிப்புக்கு வந்து இந்த கைடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. வேறு எதுக்கும் வந்து இந்த கைடு வந்து யூஸ் ஆகாது. யூஸ் ஆகும் ஜிப்பு ஸ்பெஷலிஸ்ட் கைடு தான் இது. ஓகேவா? இப்போது வேறு கைடு என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது இடத்தையல், ஒன்னை தையல், இதெல்லாம் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து ஒர்சியம் கைடு. ஒர்சியம் வந்து இந்த ஸ்லீவ் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து ஒர்சியம் தேவை அப்படின்னா இந்த கைடை வந்து யூஸ் பண்ணி வந்து போடலாம். இது பார்த்திங்கன்னா 1/8 இருக்கும். அதுக்கடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு வாட்டம், இது வந்து ரைட் சைடு வாட்டணும், இது லெஃப்ட் சைடு வாட்டும். மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் நமக்கு தேவைப்படும், லெஃப்ட் சைடு அவ்வளோவா தேவைப்படாது. ஓகேவா? இதுவும் வந்து 1/8 கைடு.
ஓகேவா. 1/8னா எப்படி சொல்கிறது, இப்போ எட்ஜு தையல் போட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடணும் அப்படின்னா உங்களால் வந்து போட முடியாது, அது அலைஞ்சு வரும். இந்த கைடை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த எட்ஜு தையல் பக்கத்துலேயே அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு வந்து தையல் கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த கைடை வந்து யூஸ் பண்ணலாம். இது அதை விட பார்த்திங்கன்னா பெரிய கைடு. இது வந்து ஸ்லீவ் டிஸ்டன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கைடை. அப்புறம் 1/4 இன்ச்சு கைடு, இது வந்து 1/4 இன்ச்சு கைடு. ஓகேவா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு கைடு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து என்ன ஸ்டிச்சிங் நீங்கள் தேவைப்படுதோ அதை பற்றி நீங்கள் வந்து என்ன ஸ்டிச்சிங் உங்களுக்கு வரலையோ அந்த கைடை வந்து நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடையிலையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கைடு பட்டை கைடும் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இது வந்து பட்டை கைடு அப்படின்வாங்க. நம்ம ஓரத்தையில் இடத்தையில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து மெலிசான கைடு. இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா அப்படியே வந்து நம்ம இடத்தையெல்லாம் சேர்த்து பாக்கெட்லலாம் இப்போ பாக்கெட் அட்டாச்சி போடுறீங்க, அதுலேயும் வந்து ஒரு இடத்தையில் போடணுன்னா இந்த கைடை யூஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டுக்கலாம். இல்லை கட்டி நீங்கள் வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு இடத்தையில் கைடு செட் பண்ணி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேதரிங் வந்து பிடிக்கணும் அப்படின்னா இந்த கைடு சாதா கைடு போலேயே இருக்கும். இதுதான் வந்து கேதரிங் கைடு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து கேதரிங் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கேதரிங் ரொம்ப சுருக்கமாக வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக சுருக்கம் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சாதா கைடு போலவே தான் இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து இதில் இருக்கும். இதுதான் வந்து கேதரிங் கைடு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது ஓரத்தையெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதே டைமில் அது போட்டு இடத்தையில் இந்த அளவுக்கு வந்து 1/4 இன்ச்சுக்கு தேவை அப்படின்னா கரெக்டாக இந்த கைட்லேயே இது கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுலேயே வந்து செட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நீட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கைடெலாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்தெந்த கைடு எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த கைடு இதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி அதாவது உங்கள் சிந்தனை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற போல் நம்ம வந்து கைடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே போல் வந்து வேறு ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா பாருங்கள். மாத்திரை 6 மாதம் தொடர்ந்து ரொம்ப